கைலாஷ், அந்த பாம்பு போயிருக்கும்னு நினைக்கிறேன். நாம கீழே இறங்கி எப்படியாவது வண்டியை பின்னாடி தள்ளிடுவோம். என்ன சொல்ற? கீழே இறங்கி அந்த பாம்பு கிட்ட மாட்டிக்கலாம்னு சொல்றேன். கைலாஷ், நம்ம கிட்ட தான் மோதிரம் இருக்குல்ல. இந்த மோதிரம் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் அந்த நாகினியால நம்மள எதுவும் செய்ய முடியாது. அதனால தான் சொல்றேன், நாம கீழே இறங்கி வண்டியை பின்னாடி இழுத்துட்டா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். டேய் ஆனந்த், வா. சரி, பயப்படாதீங்க, ஒண்ணு இல்ல, யாருக்கு ஒண்ணு ஆகாது. வா ஹரிஷ். டேய் வாடா, வாங்க வாங்க. ஜாக்கிரதை ஹரிஷ். ஹரிஷ் ஜாக்கிரதை. கைலாஷ், நீங்க பயப்படாம உட்காருங்க. கைலாஷ் ஜாக்கிரதை, மெதுவா மெதுவா மெதுவா. கைலாஷ், ரொம்ப ஜாக்கிரதையா வண்டியை தள்ளி ஆகணும். நீ அந்த பக்கம் போ. வண்டியை ஆட்டாதீங்க, வண்டியை ஆட்டாதீங்க. நீங்களும் கைலாஷ் அந்த பக்கம் போங்க. வாங்க, போங்க, சீக்கிரம் போங்க. தள்ளியா தள்ளியா தள்ளு. வண்டியில இருக்கிறவங்க ஆடாதீங்கன்னு சொல்றேன்ல. நீங்க எப்படி எப்படி? கைலாஷ், கைலாஷ், எனக்கு நம்ம வண்டியை நகர்த்த முடியும்னு தோணல. நாம இங்க இருந்து நடந்தே போயிடலாம். ஓகே, வாங்க வாங்க. வா கைலாஷ். ஆனந்த், நகரு. வா, இந்த பக்கம், இந்த பக்கம். எல்லாம் கீழே இறங்குங்க. வண்டியை நகர்த்த முடியாது, நம்ம எல்லாம் நடந்தே போலாம். வாங்க. கம் ஆன், கம் ஆன், கெட் டவுன். சீக்கிரம் வாங்க. வண்டி ஆட்டாம இறங்குங்க. பாத்து இறங்குங்க. பொறுமையா, மெல்லமா மெல்லமா, ஜாக்கிரதையா பாத்து இறங்குங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க வாங்க. ஜாக்கிரதையா வாங்க. பொறுமையா பொறுமையா. ஜாக்கிரதையா இறங்குங்க. பின்னாடி போங்க போங்க. சீக்கிரம் சீக்கிரம் பின்னாடி வா. சரி, இங்க பாருங்க. நாம இங்க இருந்து எப்படியாவது கிளம்பி ஆகணும். கைலாஷ், உங்ககிட்டயும் எங்கிட்ட தான் மோதிரம் இருக்கு, சரியா? இவங்க எல்லாம் நடுவுல இருக்கட்டும். கையப்படி. இவங்களுக்கு நாம தான் பாதுகாப்பு. நாகினியால எதுவும் செய்ய முடியாது. நான் சொல்றதை புரிஞ்சுக்க. இல்ல ஹரிஷ், நான் சொல்றதை கேளு. இது ரொம்ப ரொம்ப ஆபத்து. அந்த கைலாஷ், நான் சொல்றதை கொஞ்சம் கேளு. இந்த டயரும் பஞ்சர். ஆனா நம்ம வரப்ப 2 டயரும் நல்லா தானே இருந்தது. திடீர்னு இப்படி பஞ்சர் ஆயிருக்கும். நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி யாகத்துக்கு எங்களால வர முடியாது, இம்பாசிபிள்னு சொல்லிடுறேன். கார்த்திக் வாயாலேயே யாகத்துக்கு வரலன்னு சொல்ல வச்சாச்சு. அதுக்கும் நமக்கு என்ன பகை? நம்ம எங்க போனாலும் ஏன் அது தரது? அப்படிலாம் ஒண்ணு இல்ல ரம்யா. ரம்யா, நீ டென்ஷன் ஆகாத. அந்த நாகினியால நமக்கு எதுவும் ஆகாது. இத பாருங்க, நாம போக வேண்டிய இடம் இங்க பக்கத்துல தான் இருக்கு. நீங்க எல்லாரும் இங்க கையை பிடிச்சுக்கிட்டு மெதுவா நடங்க, சரியா? பயப்படாதீங்க, பொறுமையா மெல்லமா. பயப்படாம வாங்க. இது பிரச்சனை. ருத்ரமா, 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 எங்க நிலைமைய பாத்தீங்களா? அந்த நாகினி எங்களை ரொம்ப பயங்கரமா தாக்கினா. அந்த நாகினி கிட்ட இருந்து தப்பிச்சு நாங்க இங்க உயிரோட வருவோம்னு நினைச்சு கூட பார்க்கல. அவ மனசு வச்சுட்டா வர்ற ஆபத்து விலகும். விலகின ஆபத்து கூட தன்னால வரும். உங்கள பல பேர் நம்பிக்கையே இல்லாம இந்த யாகத்துக்கு வந்திருப்பீங்க. நடந்த இந்த சம்பவத்தால அவ மேல உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கணும். உங்களை இங்க உயிரோடு கொண்டு வந்து சேர்த்தவளே இந்த காளிதாங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கங்க. இவ என்னைக்கும் நம்புறவங்களை கைவிடாதவ. உங்க மனசுல இருக்கிற கோரிக்கைய இவ முன்னாடி வைங்க. இப்ப நாம யாகத்தை ஆரம்பிக்கலாம். இதோ பாருங்க ருத்ரமா, இன்னைக்கு வரைக்கும் நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் செஞ்சிருக்கேன். இதோ இதோ இந்த மோதிரத்தை நீ கொடுத்தீங்களே, இதை நான் நம்பிக்கையோட கையில போட்டிருக்கேன். உங்க மேல நம்பிக்கை இல்லாதனாலதான் என் ஃப்ரெண்ட் சூர்யா செத்து போயிட்டான். இத பாருங்க ருத்ரமா, இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட எதுக்காக சொல்றேன்னா, நீங்க எங்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பு செஞ்சு கொடுத்தும் கூட எங்க விஷயத்துல எல்லாம் தப்பா இருக்கு. இப்போ நாங்க வர வழியில இவ்வளவு பெரிய பாம்பு எங்களை சாகடிக்க பார்த்துச்சு. அதை பார்த்து என் குழந்தைகள் எல்லாம் பயந்து போயிருக்காங்க ருத்ரமா. அந்த பாம்பு கிட்ட நாங்க தப்பிச்சு இங்க வந்ததே பெரிய விஷயம். ருத்ரமா, அந்த நாகினி பார்க்கவே பயங்கரமா இருக்கா. அவகிட்ட இந்த தப்பிக்க முடியும்னு எனக்கு தோணல. உங்களுக்கு தோணாது. உங்களுக்கு தோணாத விஷயத்தை செஞ்சு முடிக்கிறது தான் அவ வேலை. என் தாய் மகாகாளி. இதோ பாருங்க ருத்ரமா,
எனக்கு உங்க சக்தி மேல நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்ல வரல. தயவு செஞ்சு எங்க நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க ருத்ரம்மா. எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து போராடி இங்க வந்திருக்கோம். இது எல்லாமே உங்க மேல இருக்கிற நம்பிக்கைனால தான். ருத்ரம்மா, இந்த யாகம் நடத்துறதுனால எங்களுக்கு நல்லது நடக்கணும் உங்களுக்கு தோணுதா? இந்த எண்ணத்தோட வந்திருந்தேன்னா நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. உன்னோட இந்த கேள்வியை எல்லாம் அவகிட்டயே கேளு. இந்த பிணங்கள் புதைக்கப்பட்ட இடத்துக்கு காளி வருவா, ஆவேசத்தோட வருவா. வரவ அந்த நாகினியை அழிச்சே தீர்வா. என்ன சொல்றீங்க? காளி இங்க வருவாங்களா? எங்க பிரச்சனையை தீர்க்கவா? இல்ல ருத்ரம்மா, என்னால இதை நம்ப முடியல. நம்ப முடியாது. நமக்குள்ள நம்பிக்கை வரும்போது தானே அவ நம்ம பிரச்சனையை தீர்த்து வைக்க வருவா. குழந்தைங்க கஷ்டப்படுறதை எந்த தாயும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டா. பிள்ளைங்க கூப்பிட்ட குரலுக்கு அவ ஓடோடி வருவா. தான் குழந்தைங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறவங்களை அவ உரு தெரியாம அழிச்சிடுவா. அதுவும் சாதாரணமா வரமாட்டா, பயங்கர ரூபினியா வருவா. என்ன சொல்றீங்க? எங்களை காப்பாத்த வருவாங்களா? நான் நிறைய கதைகள்ல படிச்சிருக்கேன். சிவன் தானே யாருக்கும் வரம் தருவாரு? அவரும் ஒரு அப்பாவிதான், ரொம்ப வெகுளி. தன்னை சந்தோஷப்படுத்துறவ எதிரியா இருந்தாலும் அவனுக்கும் வரத்தை தந்துருவாரு. அவரால தரப்பட்ட வரத்தை அவன் தப்பா பயன்படுத்தினா அந்த நிமிஷமே அவனை அவர் அழிச்சிடுவாரு. அந்த ஈஸ்வரன் கிட்ட இருந்து காப்பாத்த இவளை தவிர யாரும் இல்ல. என்ன சொல்றீங்க நீங்க? காளி எப்படி வருவாங்க? என்ற தந்திர மந்திரத்தால மாகா காளியை நான் தூண்டி விடுவேன். அந்த தாய் வருவா, அவ வருவா. இதோ இங்க சிலையா நிக்கிற இந்த காளியம்மா இங்க வருவாங்கன்னு சொல்றீங்களா? வருவா. இதோ இந்த பொண்ணோட உடம்புல அவ பிரவேசமாவா. நீங்க கேள்விப்பட்டதில்லையா? தாய் ஒரு கன்னி பெண்ணுக்குள்ள பிரவேசிச்சா என்ன ஆகும்னு தெரியும்ல? அவ இறங்கின அடுத்த நிமிஷம் ருத்ர ரூபம் எடுப்பா. அவ எடுக்கிற அந்த ரூபந்தான் கால பைரவன் வாழற சுடுகாடு இது. இங்க சாம்பலாய்கிட்டு இருக்கிற பிணங்கள் மேல காலை வச்சு ஆடிக்கிட்டு வருவா அந்த தாய். அந்த ஆட்டத்தோட முடிவுல அவ பயங்கர ரூபினியாகி நெருப்ப கக்குவா. அவ முன்னாடி யார் வந்தாலும் ரத்த பலி வாங்காம விட மாட்டா. எத்தனை உயிர் வந்தாலும் பழி வாங்கியே தீருவா, சர்வநாசம் செஞ்சிருவா. என் தாய் காளியை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. சிவனோட சக்திக்கு மட்டும்தான் மகா காளி கட்டுப்படுவா. கொந்தளிக்கிற அவளோட கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த சிவபெருமானே அவளோட பாதம் வரைக்கும் இறங்குவாரு. அவரோட நெஞ்சு மேல காலை வச்சதும் அந்த தாய் சாந்தமாயிடுவா. அந்த பத்திரகாளி நாக்கு வெளியில வந்துடும். அப்பதான் அவளோட கோபம் அடங்கிடுச்சுன்னு அர்த்தம். அவர் ஒருத்தர்கிட்டதான் அடங்குவா அந்த விகார சக்தி. அவர் இல்லைன்னா இவளோட கோபத்துல உலகமே அழிஞ்சு போயிடும். அந்த தாய்க்காக செய்யற இந்த யாகம் மகா சக்தி வாய்ந்தது. நாம செய்யற இந்த யாகத்துல அவ உள்ளம் குளிரணும். துஷ்ட சக்திகளை அவ எங்க இருந்தாலும், இந்த உலகத்துல எந்த மூல முடுக்கல இருந்தாலும் இங்க தானா வர வச்சிடுவா. வந்துதான் ஆகணும். வரும், நிச்சயம் வரும். அப்படி வந்துட்டா அதுங்களுக்கு அழிவு நிச்சயம். எனக்கு இருக்கிற பயம் எல்லாம் அந்த மகா காளிய உங்களை விட ஒருவேளை அந்த நாகினி ஆனந்தப்படுத்திட்டான்னா அப்புறம் எல்லாமே பாழாயிடும். அப்படி நடக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். அவளை ஆனந்தப்படுத்த அகோரிகளை வர சொல்லுங்க. அந்த தாய்க்கு பிடிச்ச மேளத்தை தட்டுங்க. மங்களத்தை பெருக்கிடவே மனதேறி வந்தவனின் செங்கமலம் சேவடிச்சி. ஜெய் மகா காளி. அம்மா, உன் உதவியை எதிர்பார்த்து இந்த மங்கள நாள்ல உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு பயங்கர இச்சாதாரி நாகம் உன்னோட பக்தர்களை கொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பூஜை, யாகம், இந்த ரத்த அபிஷேகம் எல்லாம் ஏத்துக்கமா. இது அத்தனையுமே உனக்கு தான். ரத்த பிரியையான உனக்கு ரத்த அபிஷேகம் செய்யறேன். ஜெய் மகா காளி, ஜெய் மகா காளி.
ஓம் தனகாளியே தண்டினியே தசமுகியே தாண்டவியே. திவ்யா, எனக்கு என்னவோ ராமநாராயணம் படம் பார்க்குற மாதிரி இருக்கு. சரியா சொன்ன. நான் கூட இதெல்லாம் நெட்ல தான் படிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு முத தடவையா அந்த பாம்பை நேர்ல பார்த்ததும் ஆடி போயிட்டேன். இங்க வந்தா என்னென்னமோ பண்றாங்களே. அம்மா, நீயே கதின்னு நினைச்சு வந்த குடும்பத்தை காப்பாத்தவாமா வந்துடு தாயே. இந்த உலகத்தையே கட்டி காப்பாத்துறவனி மகா சக்தி. இவ ஒருத்திக்குள்ள எல்லா சக்தியும் அடங்கியிருக்கு. ருத்ர ரூபினி, ரத்த பிரியை, சண்ட முண்ட சம்ஹாரியே, சாமுண்டீஸ்வரி, ஏழுதலை காளியே, கபால மாலை அணிந்தவளே, பஞ்சமுகியே. இந்த தாய் என்னைக்கு அநியாயம் தலை தூக்குதோ அன்னைக்கு வெளியில வருவா. முக்காலமும் உணர்ந்தவ அந்த மும்மூர்த்தியால முடியாதத கூட முடிச்சு காட்டுவா. தான் தாங்கிற அகங்காரத்தோட எவாலஞ்சாலும் சரி அவனுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடுவா. அந்த தெய்வங்களை குளிர வைக்கிறதுக்கு கடுமையான தவம் இருந்து வரத்தை வாங்கி அட்டகாசம் செய்யற அசுரர்களை அவன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருந்தாலும் அவனை வதம் செஞ்சிருவான். இவளோட உதவியை கேட்டு மனுஷங்க மட்டும் இல்ல, அந்த தெய்வங்கள் கூட பல முறை இவன் முன்னாடி போய் முறையிட்டு இருக்காங்க. இவ பொங்கி எழுந்துட்டான்னா யாராலையுமே இவளை அடக்க முடியாது. இவளை குளிர்ச்சி அடைய செய்ய அந்த சிவனால மட்டும்தான் முடியும். அந்த மகேஸ்வரனோட அன்புக்கு கட்டுப்பட்டவ இவ. இவளோட இணைஞ்ச சிவனதான் சதாசிவம்னு சொல்லுவோம். இவ விரும்புறது பல கோடி மந்திரங்களான ஆராதனைய. துஷ்ட சக்தியால பாதிக்கப்பட்ட தன்னோட பக்தர்களை அந்த துஷ்ட சக்தி கிட்ட இருந்து காப்பாத்துற கபாலி இவ. கால பைரவனோட சக்தியான திரிபுர பைரவி, தூமாவதி. இவ உடம்புல இருந்து உக்கிரத்தை உருப்பெருக்க செய்தவ இவ. அது மட்டும் இல்ல, பயமே இவளை பார்த்து பயப்படும். கெட்ட சக்தியை வேரோடு அழிக்கிற சூலாதாரி இவ. தப்பு செஞ்ச எவனும் இவ பார்வையிலிருந்து தப்பிக்க நினைச்சா அவனை சர்வநாசம் செஞ்சிடுவா. பகவான் விஷ்ணுவோட பிரகாசத்துல உருவானதுனால இவ வைஷ்ணவியாவா. அஸ்திரம் சஸ்திரம் பிரம்மாஸ்திரமே இவதான். முக்தி சித்தி அளிக்கிற தேவி பகலாமுகி. அசுரர்களை அழிக்கிறவ, பக்தர்களுக்கு வரமளிக்கிறவ மதுரகாளி. இயற்கையோடு சேர்த்து சூரியனையும் சந்திரனையும் அக்னியையும் கொண்டவ. ஆயுதமேந்தியவ. சுடுகாட்டு பிணங்களோட இடுகாட்டுல வாழறவ மோகநாசினி. புத்தி சித்தி செழிப்பு எல்லாத்தையும் அள்ளி தர்றவ. முழுமையா அவளை நம்பி வந்துட்டா கைவிடவே மாட்டா. உங்களை காப்பாத்துறதுக்கு அந்த சக்தி நிச்சயம் வருவா. கருணைய தருவா. அந்த தாய் நம்ம முன்னாடி தோன்றுவா. அவ ரூபத்தை காட்டுவா. இன்னைக்கு ராத்திரி மகா காளி அவளோட பயங்கர ரூபத்துல இந்த கன்னிப்பெண் உடம்புல வர இருக்கா. அவ கண்ணுல காண்ற அத்தனை நாகங்களையும் வெட்டி சாச்சிடுவா. ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி. என்ன எனக்குள்ள என்னவோ பண்ணுது. எனக்கே இவ்வளவு குளிருது. ஏதோ நடக்க போகுது.
என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பாருங்களேன். ஒண்ணும் ஆகாதம்மா, அமைதியா இருக்கு. பயப்படாதீங்க, மகாகாளி வந்துட்டா, என் தாய் வந்துட்டா. அங்க நிக்காதீங்க, வாங்க என்கிட்ட வாங்க, கூட்டிக்கிட்டு வாங்க. எல்லா பாம்புகளும் ஒரே திசையில போகுது. இதெல்லாம் காளிக்கு ருத்ரமா செய்யற யாகத்தினால இருக்குமோ? அதனாலதான் இருக்கிற எல்லா பாம்புகளும் அவங்க இருக்கிற இடத்தை தேடி போகுதோ. எந்த பாம்பு போலியோ அந்த பாம்பை இந்த கழுகுங்க தூக்கிட்டு போயிடும். அங்க போக கூடாது. நான் போக மாட்டேன், போக மாட்டேன். என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க. ஹே, என்னாச்சு சிவன்யா? என்ன பண்ற? ஓ மை காட், இவ்ளோ பாம்புகளா? இதெல்லாம் எங்க இருந்து வருது? இன்னைக்கு அமாவாசை இல்ல. இந்த ராத்திரியில நாகங்களுக்கு என்ன கெடுதல் வேணாலும் நடக்கலாம். அதுக்கு பயந்துதான் அதுங்க ஓடிட்டு இருக்குங்க. பாரா, நாகத்தை பத்தி ரொம்ப தெரிஞ்ச மாதிரி சொல்ற. இல்ல நீனே அதுக்கு சொந்தக்காரியா? இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும்ல. நாகங்கள்னாலே ஆபத்து தானே. ஸ்ட்ரேஞ்ச். எனக்கு என்னமோ நீ சொல்ற மாதிரி எதுவும் இருக்காதுன்னு தோணுது. இதுங்க கூட்டமா போறத பார்த்தா அதுங்க கூட்டத்துல எதுக்கோ கல்யாணம் போல இருக்கு. ஏதோ மேலத்தாளத்தோட கிராண்டா ஊர்வலம் போற மாதிரியே இருக்கு. ரொம்ப பெரிய இடத்து அழைப்பு போல இருக்கே. அதான் ஒருத்தர் விடாம போறாங்க. சரியா சொன்னீங்க, பெரிய இடத்து அழைப்பு தான். ஒரு சின்ன திருத்தம். இது அழைப்பு இல்ல, அழிவு. சிவன்யா, எனக்கு இந்த நாகங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கும். நான் அம்மா கிட்டயும் சொன்னேன். அம்மா சொன்னாங்க நாம எல்லாரும் இந்த நாகங்கள் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே ருத்ரம்மா நம்ம மொத்த குடும்பத்துக்கும் யாகம் நடத்துறாங்க. இல்ல என்ன நடக்குது? என்ன பாம்பு கிட்ட இருந்து காப்பாத்திட்டு இப்ப நீயே பயப்படுற? வேணும்னா ஒண்ணு பண்ணு. நீ வேணும்னா அந்த கோயில போய் உட்காரு. வண்டி ரெடி ஆன உடனே நான் வந்து உன்னை கூப்பிடுறேன். இங்க பாரு, பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல.
ருத்ரம்மாவோட சக்தி இருக்கிறதுக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. என்னால தாங்க முடியல. நான் என்னோட நாக உருவத்தை எடுத்தே ஆகணும். கடவுளே. அம்மா வந்துட்டியாம்மா? என் தாய் வந்துட்டா. இடையூறு போவதற்கு என் முகத்து காளியம்மா. 7-8 திதி வந்து எங்களையே காத்திடுவாய். வீரமிகும் காளியம்மா வீதி வழி காத்திடவே. ஏய், இவ்வளவு பாம்பு எங்க வருது? எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இங்க என்ன நடக்குது? வாங்க எல்லாரும் வந்துருங்க. வாங்க.
உனக்கு என்னாச்சு ஸ்ரேயா? இல்ல, சிவன்யாவுக்கும் ஸ்ரேயாவுக்கும் எதுவும் ஆகக்கூடாது. நீங்களே கதின்னு இருக்கிற நாகங்களை நீங்க தான் காப்பாத்தணும். தர்மத்தை நிலைநாட்டணும்னா அதர்மத்தை அழிச்சுதான் ஆகணும். அதுதான் நீதின்னு எனக்கும் தெரியும். ஏன் விருப்பமும் அதுதான். என்னோட வேண்டுதல் ஒண்ணுதான். இன்னைக்கு காளி தேவியோடைய ராத்திரி. அந்த பணக்கார பாவிங்க காளிக்கு பூஜை செஞ்சு அவங்க செய்யறத நியாயமா காட்டிக்கிட்டு அந்த நாகங்களை அழிக்க ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அந்த காளி கிட்ட இருந்து அவங்க உயிரை நீங்க தான் காப்பாத்தணும். அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. உங்களுக்காகவே வாழ்ந்து உயிரை விட்ட அந்த 2 நாகங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். அம்மா அம்மா என்ன எதுவும் பண்ணிடாதீங்கம்மா. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல. ஏமா என் மேல இவ்வளவு கோபமா இருக்கீங்க? என்ன தயவு செஞ்சு விட்டுடுங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேம்மா, என்ன விட்டுடுங்க. காளிய சாந்தப்படுத்தணும்னா அது உங்க ஒருத்தரால தான் முடியும். இறைவா, நீங்க தான் காப்பாத்தணும். உங்களையே நம்பி இருக்கிறவங்களை காப்பாத்தணும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அரஹர மகாதேவா.
கண்ணமூர்த்தியே எங்க அப்பா அம்மாவை உங்க முன்னாடியே வச்சு அடிச்சு கொன்னவங்க அவங்க செஞ்சதெல்லாம் பாவம் இல்ல. நான் இப்ப பண்றதுதான் உங்க கண்ணுக்கு பாவமா தெரியுதா? சர்வேஸ்வரா, நீங்களே கதின்னு வாழ்ந்தவங்க, உங்க நாகமணியை காப்பாத்த போராடி உயிரை விட்டவங்க, அவங்களோட சாவுக்கு நீங்க நியாயம் கொடுத்தே தீரணும். அப்பதான் அந்த 2 நாகங்களோட ஆத்மா சாந்தி அடையும். அன்னைக்கு அவங்கள துடிக்க துடிக்க கொன்னவங்களை நான் பழி தேக்க நினைக்கிறேன். என்ன கொல்றதுக்கு உங்க சக்தியை ஏவி விட்டுருக்காங்க. அம்மா காளி கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. என்ன மன்னிச்சிடுங்க. இதை தவிர வேற வழி தெரியல. சிவாய போற்றி. அம்மா, நான் மறுபடியும் சொல்றேன், நான் தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டவ. என்ன எதுவும் செஞ்சிடாதீங்கம்மா. இச்சாதாரி நாகினி, என் பக்தர்களை கொல்ல வந்த உன்னை எப்படி கொல்லாம இருக்க முடியும்? இல்லம்மா, இல்ல, நான் உங்க பக்தர்களை கொல்ல வரல. என் அம்மாவையும் அப்பாவையும் கொன்ன கொலைக்காரங்களை தான் கொல்ல வந்திருக்கேன். நியாயம் வேண்டி வந்திருக்கேன். உங்க அம்மா அப்பாக்கு அப்படி என்ன நடந்ததுன்னு சொல்லு. எங்க இஷ்ட தெய்வம், எங்க கடவுள், உங்க சிவபெருமானுடைய கோவிலை பாதுகாக்கிற வேலையை எங்க அப்பா அம்மா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சிவனுடைய நாகமணிக்கு அவங்க தான் பாதுகாப்பு. கோயிலுக்கு பக்கத்துல இருக்க அரண்மனையை சேர்ந்த ஒரு சிலரோட கெட்ட பார்வை அந்த கோயில்ல இருந்த நாகமணி மேல பட்டுச்சு. அதை எடுக்க விடாம எங்க அம்மா அப்பா போராடினாங்க. நடந்த அந்த போராட்டத்துல அந்த பாவிங்க எங்க அம்மா அப்பாவை கொன்னுட்டாங்க. நாகமணியையும் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு நடந்த அந்த கொடுமைக்கு பழி வாங்குறதுக்காக தான் வந்தேன். அந்த பாவிங்க கிட்ட இருந்து அந்த நாகமணியை எடுக்கணும். அத சிவன் கோயில்ல வச்சாதான் எங்க அம்மாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றினதாகும். நடந்த எல்லாத்தையும் மறைச்சு உங்ககிட்ட வந்த சரணடைஞ்சிட்டாங்க. எனக்கு தெரியுமா, நீங்க உங்க சுவாமியை எவ்வளவு நேசிப்பீங்கன்னு தெரியும். அதனாலதான் இவ்வளவு கோவத்தோட இருந்தாலும் உங்களோட கால் அவர் மேல பட்ட உடனே என்ன நடந்ததுன்னு என்ன கேட்டீங்க. உங்க கோவமும் குறைஞ்சிருக்கு. அன்பை தவிர இதுவரை என்னவா இருக்கும்? அதுக்கு தானமா நீங்க கட்டுப்படுறீங்க. நானும் நிச்சயமா கட்டுப்படுவேமா. ஆனா அம்மா அப்பாவை கொன்னவங்களை பழி வாங்கினதுக்கு அப்புறம் இந்த உலகத்திலேயே எனக்கு இருந்த ஒரே சொந்தம் அவங்க 2 பேர் மட்டும்தாமா. அந்த சொந்தத்தையும் இல்லாம பண்ணிட்டானுங்க அவனுங்க. மும்மூர்த்திகளால முடியாததையும் நீங்க முடிப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நானும் அவங்களை அழிக்கிறதுக்காக தான் இந்த மனுஷ ரூபத்தையே எடுத்திருக்கேன். நியாயத்தையும் தர்மத்தையும் அதர்மம் என்னைக்கும் வெல்ல கூடாது. இது அடுத்தவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும். நான் என்னைக்கும் எந்த அப்பாவையும் கொல்லவே மாட்டேமா. அதே நேரம் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சே தீரணும். அந்த குற்றவாளிங்க தான் நீங்க மகிழ்ச்சி அடைய யாகத்தை பண்ணி ஏன் மரணத்தை வரமா கேட்க வந்திருக்காங்க. உங்க கையால என் உயிர் போகுதுன்னா அது நான் செஞ்ச பாக்கியம். அது எந்த ஜென்மத்திலையும் கிடைக்காத பெரும் பாக்கியமா. நான் பண்றது தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இத உங்க முன்னாடியே இருக்கேன். என்னை இப்பவே இங்கேயே வெட்டி போட்டுடுங்க. அதுவே நான் பண்றது சரின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா
எனக்கு நீங்க துணையா இருக்கணுமா? உங்க கையால உயிர் விட்ட எல்லா நாகனிகளுக்குமே நீங்க தான் உயிர் பிச்சை தரணுமா? நாகங்களான எங்களுக்கு இஷ்ட தெய்வம் அந்த சர்வேஸ்வரன் தான். அந்த ஈஸ்வரனோட சரி பாதையானவங்க நீங்க. அவரு எங்களுக்கு அப்பானா நீங்க தான் அம்மா எங்களுக்கு அம்மா. இப்ப நீங்க முடிவெடுங்கம்மா. உங்க முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன்.